அதே காவல்துறை வச்சு அடக்குமுறை. நேத்து ஒண்ணு புரட்சிகரமா ஒரு பிளான் பண்ணாரு நம்ம பொதுச் செயலாளர். திருவள்ளூர்ல 10 வயசுல ஒரு பாலியல் பலாத்காரம் 9 நாள் ஆச்சு, கண்டுபிடிக்க முடியல. ஆர்ப்பாட்டம் நடத்த பர்மிஷன் கிடையாது. இனிமேட்டு ஆர்ப்பாட்டம் எப்படி தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷன்ல மனு கொடுக்க வேண்டியதான். 5000 பேர் மனு கொடுப்போம், வாங்க ஸ்டேஷனுக்குள்ள போயிடலாம். எனக்கு ஆர்ப்பாட்டம் கொடுக்கல. எங்களோட போராட்டம் எப்படி இருக்குன்னா, நீ எனக்கு ஆர்ப்பாட்டம் கொடுக்கல, பர்மிஷன் கொடுக்கலன்னா நாங்க மனு கொடுப்போம் 5000 பேர் வந்து உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. சோ நண்பர்களே, நமக்கான குறிக்கோள், நமக்கான யுத்தம் உருவாக்கப்பட்டு விட்டது. அதற்கான வேலைகளை, யுத்தங்களை, கடுமையான யுத்தம் தான். நீங்க சொல்ற மாதிரி பணம் பலம் இருக்கலாம், கூட்டணி இருக்கலாம். ஒரே ஒரு உதாரணத்தோடு முடிச்சுக்கிறேன். 2011 கலைஞரிடம் மிகப்பெரிய பணபலம் இருந்தது. மிகப்பெரிய கூட்டாட்சி. காங்கிரஸ், விசிகே, கம்யூனிஸ்ட் எல்லாரும் இருந்தாங்க, பிஎம்கே இருந்தாங்க. ஆனால் ஏன் வெற்றி பெற முடியவில்லை? 1971 180க்கு மேற்பட்ட கலைஞர் வெற்றி பெற்றார். ஆனால் 77 எம்ஜிஆர் எப்படி வெற்றி பெற்றார்? ஒரே ஒரு விஷயம்தான், மக்கள் உங்கள் மீது நம்பிக்கையை இழந்தார்கள். நம்பிக்கை இழந்தவுடன் ஒரு தலைவனை எதிர்பார்த்தார்கள். அந்த தலைவன் தான் நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள், நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம். இன்னும் 8 மாதத்தில் இந்த ஒட்டுமொத்த உலகமும் சொல்லும், மாண்புமிகு திரு முதல்வர் விஜய் அவர்களே என்ற முழக்கத்தை இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சொல்லும். அதற்கான பணியை செய்வோம், யுத்தத்தை வெல்வோம்.